எங்கள் பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மை சோதரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதில் உடைய பாதத்திலே நாங்கள் வந்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. என் ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் கல்வாரியின் தூய இரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு பெதசாப்பிடமாக நீரை மாற்றுவீராக என்று செபிக்கிறோம். இந்த இடத்துல வரும்போதே தகப்பனே ஆண்டவரே பகல் நேரத்தில் தகப்பனே, வெயில் நேரத்தில் ஒரு குளிர் நிழலாக இந்த இடத்துல கத்தாவே எங்களுக்கு இந்த சமூகம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா பனி காலத்திலேயோ மழை காலத்திலேயோ அதற்கேற்றது போல இந்த இடத்துல ஆண்டவரே உடைய அபிஷேகம் தங்கி இருக்கணும். உடைய ஆண்டவரே பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா விதமான எதிர் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தால் கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய செயல்களை மட்டுப்படுத்துகிற தீய கிரிகள் இயேசுவின் நாமத்தால் எரிந்து சாம்பலாய் போகட்டும் தகப்பனே. ஏசப்பா இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியது இந்நாள் வரையும். தயவாய் மாதயவாய், தயவாய் மாதயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடல் சுதந்திரமாயிருக்க. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடல் சுதந்திரமாயிருக்க. கிருபையின் மகதானம் அது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். ஜீவனை தியாகமாய் வைத்த பல கடும் சேவையில் மரித்தார். சேர்ந்து வந்து சேவை புரிந்து சோர்ந்திடாது நிற்போமா, சோர்ந்திடாது நிற்போம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. வீத்துக்களான பல நன்றி இழந்தே சத்துக்களாயினரே. வீத்துக்களான பல நன்றி இழந்தே சத்துக்களாயினரே. சத்தியத்தை சார்ந்து தேவன் சீர்த்தம் செய்திடுவோமா, சீர்த்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.
நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அழைக்கப்பட்டோரே நீர் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவிலா திரு ஆக்கம் இதனை அவனியோ கழிப்பீரா. அவனியோ கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜன சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்துமே கிறிஸ்தேசு ராஜன வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சீயோனின் ராஜனையே. சீயோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. நல்லவரே நல்கிய எல்லா நன்மைகளை நினைந்தே. அல்லேலூயா ரிபனதி அங்கரபா. அல்லேலூயா ரிபனதி அங்கரபா ஷியங்கரபா. கர்த்தாவே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நாங்கள் அளித்த நன்மைகளுக்காக இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இந்த நாளுடைய முதல் நாள் நம்ம ஆரம்பித்தோம் நினைக்கிறேன். 1ஆம் தேதி ஆரம்பித்தோம்ல. எங்கே சனிக்கிழமையா வெள்ளிக்கிழமை? முதல் 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி என்னது என்னைக்கு வந்துச்சு? சனிக்கிழமை இல்லை? இப்போ பாருங்கள், இந்த கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நம்ம 1ஆம் தேதியும் கர்த்தர் பார்க்கலாம் வந்தோம். இன்றைக்கும் கர்த்தரை பார்க்கலாம் வந்து தேவனை நோக்கி பார்க்குற ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார் பாருங்கள். ஆண்டவர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்து, ஒருவேளை தாய் தகப்பன் தாய் மட்டும்தான் இருக்கலாம், சிங்கிள் மதராக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைகளை எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வந்தாரே. நம்முடைய பிள்ளைகள் எங்கேயோ தூர தேசத்தில் இருக்கலாம், ஆனாலும் இந்த நாளில் கர்த்தர் தாமே பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து நடத்தி வந்தாரே. நம்முடைய விசுவாச பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு ஒரு குறை வராதபடிக்கு இந்த மாதமெல்லாம் காத்தாரே. ஹல்லேலூயா. நம்ம லிங்கில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெசஞ்சர் மூலம் இணைக்கப்பட்டிருக்க பிள்ளைகள் ஒரு நாளில் எத்தனை முறை நமக்கு கூடி ஆண்டவரை நோக்கி பார்த்தாலாம், அப்பெல்லாம் நம்மோடு இணைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜீவனை சுகபலனை கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடாத படிக்கை மடிந்து விடாத படிக்கை தற்காத்து இம்மட்டுமாய் ஐக்கியத்தோடு வளர வாழ கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த மாதமெல்லாம் செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. ஆண்டவரே, உங்களை விட்டா நான் எங்கப்பா போவேன்? உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் ஆண்டவரே. இந்த மாதமெல்லாம் 242வது பாடல். நீங்கள் இந்த மாதமெல்லாம் பாருங்கள், நமக்கு நல்லது நடந்திருக்குது, சில காரியங்கள் நமக்கு வந்து இன்னும் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் கிடைக்கல, ஆனால் நம்ம நினச்ச அளவுக்கு பதில் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. சிலதுக்கெல்லாம் கிடைக்கல, அப்படி தானே? ஒரு குழந்தை பிறக்கணுன்னா என்ன செய்யணும்? அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அது காத்து தான் இருக்கணும். அதே மாதிரி தான் சில பதில்கள் நமக்கு இன்னும் கிடைக்கல, ஆனால் எத்தனையோ பதில்களை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், அடைந்திருக்கிறோம்.
அப்போ அப்படிப்பட்ட விதத்தில் பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பம் இல்லை. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு அற்புதத்தை காண்பாயின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஹல்லேலூயா ரிபனதி அங்கரபா. ஒருவேளை நீங்கள் இங்கே வரும்போது என்ன கோபத்தில் வேணால் வந்திருக்கலாம், வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்திருக்கலாம், எரிச்சலோடு வந்திருக்கலாம், மாடிப்படி ஏறி வரும்போது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கலாம். இல்லை இங்கே வந்தால் எவ்வளோ ஹாட்டாக இருக்குது, சீசன் பயங்கரமாக மாறிடுச்சு, வெளியே வர முடியல, வெக்கையாக இருக்குது. ஆனால் இது நடுவில் நீங்கள் முறுமுறுத்துட்டே கூட வந்திருக்கலாம். இல்லை காலையில் வந்து ஏதாவது யாரையும் சபிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆசீர்வதிக்காமல் வந்திருக்கலாம், ஜெபிக்காமல் வந்திருக்கலாம், வேத வாசிக்காமல் கூட வந்திருக்கலாம். அதுக்காக இந்த நாள் முழுதும் வீணாய் போகாதபடி கர்த்தாவே என்னை மன்னியும் தகப்பனே சொல்வீங்களா? கரங்களை உயர்த்தி என்னை மன்னியும் தகப்பனே, மன்னியும் தகப்பனே. என் ஆண்டவர் இயேசுவே உங்கள் ரத்தத்தினால் என்னை கழுவும். எல்லாருமே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கையை உயர்த்தி இயேசுவே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் நீதி உள்ளவளாக மாற்றுங்க, இன்னும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளையாக என்னை காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ரிபாலக சந்தரதி அங்கரபா ரிமனாதியா துரிக கந்தரதி அங்கரபா உஷி அங்கரபனா. ஹல்லேலூயா. எங்களுக்காக ஒரு ஜீவன் உள்ள தேவன், மரித்து உயிரோடு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறீர் என்பதை அந்த நம்பிக்கை தான் தகப்பனே இன்னைக்கு உங்க பாதத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கப்பா. ஹல்லேலூயா ரியானா கரந்தரதியா துரிக பல பிரகதரதி அங்கரந்தரபா. பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, உன் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே, கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன், கரைகள் எல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உன்னத குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன், உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன், வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது, உந்தன் மாறாத பேரன்பு என் கண்முன் இருக்கிறது. உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன், உம் திரு முன்னே உண்மையாக வாழ்ந்து வருகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா,
மகிழுதையா. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளேன், தடுமாற்றம் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே தடுமாற்றம் எனக்கில்லை. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரபனதியங்கரந்தரதியங்கரப. ஹல்லேலூயா. உந்தன் சமூகம் உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன் ஆண்டவரே. சொல்வீங்களா ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை, உங்கள் சமூகம், அவர் சமூகம் நமக்கு கொண்டு வருகிறது எல்லாம் ஆனந்தம், சந்தோஷம். வேலை நேற்றெல்லாம் நிறைய வேலை செஞ்சதுனால இன்றைக்கி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அவரை துதிக்காமல் இருக்க முடியுமா? காலையில் எழுந்து என்ன செய்யலை, எல்லாம் செஞ்சோம். குளித்தோம், ட்ரெஸ் பண்ணோம், சாப்பிட்டோம், மேக்கப் பண்ணிக்கிட்டோம், இங்கே வந்துட்டோம். அப்படிதானே? நடந்து வந்தோம், இல்லை ஆட்டோவில் வந்தோம், எதை செய்யலை. ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது தூக்கம் மட்டும் என்ன செய்யும், வரும். நேற்று தூங்கலை சிஸ்டர், இன்னைக்கு தூங்குறேன். அப்படிதானே? நானும் தான் தூங்கலை. காலையில் எழும்புறேன். நான் படுக்கும்போது 1 மணி, காலையில் எழும்போது அந்த ஆஸ்யூஷுவல் டைமுக்கு எழுதுறேன். டைம் சொல்லக்கூடாது, அந்த டைமுக்கு எழுதுறேன். அந்த டைமுக்கு எழுந்து உருண்டு பரண்டு வசனத்தையும் தியானித்து ஆண்டவர் சமூகத்தில் சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு 5:30 மணி லிங்கில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. ரிபாலன சந்தரதி அங்கரபா ரிமஹந்தராதி யாத்ரி கபல பிரகதரதி அங்கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹார்ட் ஏசி, வெயிலாக இருந்து ஏசி போட்டு, ஹல்லேலூயா, ரெண்டையுமே போட்டு க்ளோஸ் பண்ணி, ஹல்லேலூயா. ரிபால ரபௌஷி அங்கரபனா. நல்லா என்ன செய்யணும், எதுக்கு இதெல்லாம் வசதி பண்ணுறோன்னா, ஃப்ரீயாக ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் என்னெல்லாம் இன்றைக்கி நமக்கு நன்மைகள் இருக்குதோ அதை பெற்றுக்கொண்டு தான் நம்ம போகணும். ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் ஆனந்தமேலாம் பாடுவோம் பாருங்க. ஒரு சமூகம் உணரணும். இன்றைக்கி அப்படியே அப்படியே போய் என்ன பிரயோஜனம்? உங்கள் வீட்டில் ஒரு சாட்சி இருக்காது. இன்றைக்கி வருகிற மாதிரி போகிறதில்லை. வந்த நான் ஆண்டவரே உங்கள் சமூகத்துக்கு ஏங்குகிறேன்ப்பா, உங்கள் சமூகத்துக்கு ஏங்குகிறேன். மோசே ஏங்குகிறார், உன் சமூகம் எங்களோடு கூட வராவிட்டா எங்களை இந்த இடத்துலேருந்து கொண்டு செல்லாதிரும் தகப்பனே. ஊரபரதி அங்கரந்தர பௌஷி அங்கரபா ரிமக்கரதி யாதுரி கபல பிரகதரதி அங்கரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிபாலர பௌஷி அங்கரபா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிறைந்து நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பெற ஆனந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிறைந்து நிறைந்து வழியுதே, ஆனந்தம் பெற ஆனந்தமே. அவர் சமூகத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சமூகத்துக்கு வர்றதுக்கு, சர்ச்சுக்கு வர்றதுக்கு எவ்வளோ தடைகள் இருக்குதோ அதெல்லாம் அங்கே வச்சு தான் வேதனையாக இருக்கும். உள்ளே வந்தோட ஒரு பெரிய சந்தோஷம். சபைக்குள்ளே வந்துட்டோம், நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம், அது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த வலசரவாக்கத்தை விட்டே வெளியே போக விட மாட்டாங்க என் ஹஸ்பண்ட். ஆனால் பாருங்கள், ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தில் பிடிக்கிற கர்த்தர்
பாளையங்கோட்டையில் போய் வல்லமை பயிற்சி முகாமில் 3 நாள் வந்து போகிறதுக்கு உதவி செய்தார். நம்ம கலைமணி பிரதர் நடத்தின அதில். ஏன்னா அவங்களுக்கு பாளையங்கோட்டை கொஞ்சம் ஊர் பிடிக்கும், அதனால் பாளையங்கோட்டையில் ஒரு வாசல். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 9 நாள் பிரதர் தினகரன் தான் கடைசி பேட்ச். அங்கே 9 நாள் நமக்கு எனக்கு வந்து ஒரு கிருபை தந்தார் பாருங்க. 9 நாள் வல்லமை பயிற்சி முகாமில். அப்போது அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், என் பையன் அந்த காருண்யாவில் படித்தான். அந்த டைம் அந்த காருண்யாவில் படிக்க வைக்கணும்னு நினச்சிருந்தோமோ எனக்கு தெரியல. அது கரெக்டாக அந்த வருஷம் ஞாபகம் இல்லை. அதான் கடைசி வருஷம் அந்த அவர் வந்து வல்லமை பயிற்சி முகாம் நடத்தினது. அதுக்கு பிறகு அவர் மறிச்சிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்ச். அதில் 9 நாள் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். வீட்டு பிரச்சனை வீட்டோட விட்டுருக்கும். அங்கே என்ன பண்ணால் திரும்பி போகும்போது திரும்பி கஷ்டமாக இருக்கும். போனால் திட்டு விடும். கட்டாயமாக போகிற சொல்லிடுவாங்க, சொல்லிடுவாங்க. வரும்போது இன்வைட் பண்ணுறதே திட்டிட்டு தான் வரவேற்பாங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்யலாம்? கர்த்தர் சமூகத்தில் வந்தோம். ரிபாலனா சந்தர் அது அக்கறப்பா. உங்களுக்குள்ள அப்படி ஒரு வைராக்கிய வெறி மட்டும் வந்துருச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரையும் அசைக்க முடியாததே கிடையாது. ஊர ஹம்மர சக்கனமை கரந்தர் அது அக்கறாப்பா. இப்போ அப்படி தான் என் பிள்ளைகிட்ட பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது வாங்க போதும் இங்கே சரியாக சாப்பிட்றதில்ல, கவனிச்சிக்கிறதில்ல. இங்கே வெயில், ஒரே வெயில், அங்கே வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அந்த ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு தான் உயிர் கொடுத்துருக்கிறாரு. அவருக்காக தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் வரணும். ஆண்டவர் சமூகத்துக்கு ஏங்குகிறேன்னு சொல்லி பாடினா அந்த உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கணும் பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் எங்கேயாவது போகணுன்னா அப்படி தான் நினச்சிடுவேன். சாதிச்சு அவனும் நினச்சிடுவேன் பாருங்கள். அது சாதிக்கிறதுல வர சந்தோஷம் மாதிரி சந்தோஷமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உற்சாகமாக இருக்கணும். என்னை இப்போ யாராவது லேட்டாக வந்தால் ஏன் லேட்டாக வந்தால் கேட்குறது ஆளே கிடையாது. நேற்று ராத்திரி வரும்போது கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. தூங்கும்போது 1 மணி ஆயிடுச்சு. யாருமே கேட்க மாட்டாங்க. காலையில் ஒரு ஊழியம், நல்லா விடுதலை ஊழியத்தை சிஸ்டர் ரூத் அவங்க சபையில் பாசிங் ப்ரேயர் நம்ம நடத்தணும். நிறைய கட்டுண்ட பிள்ளைகள் வந்தாங்க. கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி அதுக்கு பிறகு பாருங்கள், இன்னொரு கூட்டத்தில் போய் கலந்துக்க ஆசை. ரிசீவ் பண்ணிக்கணும். மான்கள் நீருடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த கதறுதல் இருந்தால் கட்டாயமாக ஜெயிச்சுடுவீங்க பாருங்கள். சில பேருக்கு கதறுதலே கிடையாது. அப்படியே ஏற்றுக்கொள்வது, பலவீனத்தை ஏற்றுக்கொள்வது, குடும்ப சூழ்நிலை ஏற்றுக்கொள்வது, திட்டுறாங்க உதைக்கிறாங்கன்னு அதை ஏற்றுக்கொள்வது. உள்ளுக்குள்ளே இருக்கணும், வெறித்தனம் இருக்கணும். கர்த்தருக்காக ஒரு வெறித்தனம் இருக்கணும். வாழ்கிறேன் கர்த்தருக்காக வாழ்ந்து முடிச்சுட்டு தான் சாவேன்னு ஒரு வெறித்தனம் இருக்கணும் பாருங்கள். இதே மாக்காரா அதை அங்காரா யோசிச்சு பாருங்கள். பெண்கள் எங்களால் முடியாதெல்லாம் சொல்கிறதுக்கே இல்லை. சாதிக்க முடியும். எத்தனை சாதிக்கிறீங்க? ஒரு ரசம் வச்சு இதை தான் தின்னணுன்னா இதை தின்னு தொலைன்னு சொல்கிறீங்க. அது முடியுது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் என்ன முடியல? வீட்டுக்காரர் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, சொந்தங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. எங்கள் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தட்டாங்குளத்தில் அத்தனை பேர் எதிர்த்து நிற்பாங்க. எங்கள் சொந்தங்கள் ஒருத்தருக்குமே கவலைப்பட மாட்டாங்க. அடிச்சுட்டு போங்க, அவ்வளோதானே மேக்சிமம் முடியும். நான் மட்டும் கட்டாயமாக என்ன செய்வேன்? இப்படி தான் இருப்பேன். ஹல்லேலூயா. ரிபால பஷி அங்கரதி அங்கரந்தரபா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, கடுமாற்றல் எனக்கில்லை. கர்த்தாவே உம்மையே நம்பியுள்ளே, கடுமாற்றல் எனக்கில்லை. உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். உந்தன் சமூகம், உந்தன் மகிமை உண்மையாய் ஏங்குகிறேன். என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. ஹல்லேலூயா.
Hallelujah, Rababa Raboshia, Oshana Rabahaba Hadurivianturi Kabala Bragadana, Urahamdaliviaduri Kabala Bragadaraviaturi Kagantara Diankarama. Hallelujah. உரத்து குரல நான் நன்றி பாடல் பாட வேண்டும், துதி செலுத்த வேண்டும். இந்த மாதத்தின் 28ஆம் தேதி இன்னைக்கு என் மகனுடைய பிறந்த நாள், என்னுடைய கடைசி மகனுடைய பிறந்த நாள். டேவிடுக்கு பார்த்தீங்கன்னா அவனை வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்டா அந்த பிள்ளையை கொடுத்தாரு கடவுள் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் கேட்டது கிடச்சிச்சு, இது உடனே கிடச்சிட்ட உடனே எப்படி நான் அந்த 2 பிள்ளைகளையும் பார்ப்பேன்னு யோசித்தேன் பாருங்க. கர்த்தர் சொன்னார், நான் தான் உனக்கு அந்த பிள்ளையே கொடுத்தேன், உன்னை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வருவான், உன்னுடைய ஆறுதலுக்காக கொடுத்தேன்னு சொன்னார். அப்படி தான் என் மகனை தேவன் வச்சிருக்கிறார். ஆறுதலின் பிள்ளை. என் ஹஸ்பண்ட் மறிக்கு முன்னாடி அவன் ஒருத்தன் தான் கல்யாணம் முடித்தான். ஒரு குழந்தையும் பார்த்துட்டு தான் அவங்க போகிறதுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளை நான் நினைவு கூறுறேன். காலைல மறந்துட்டேன், திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. நைட்டு கூட மறந்துட்டேன். 12 மணிக்கு மேலே 12:30க்கு பேசுகிறேன். புது நாளுக்கு வந்துட்டானே ஒரு விஷ் பண்ண கூட மறந்து போயிட்டேன். இப்போ மறக்கணும்னு தான் கேட்குறேன். ஏன்னா நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா தாங்க முடியல, தனிமை தாங்க முடியலை. மறந்துட்டோம்னா ஈஸியாக இருக்குல்ல, அது மாதிரி இப்போ மறக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் நவம்பர் மாதம் பர்த்டே, அது அவனை ரொம்ப பிடிக்கும் தான், நான் சுத்தமாக மறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாத்தையும் மறக்க வேண்டியதெல்லாம் மறந்துட்டு நினைவில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டோம்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தானே மருமக செஞ்சது, பேரன் செஞ்சது, பிள்ளைக்குட்டி செஞ்சது எல்லாம் மறந்துடணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரத்த குரலின் நன்றி பாடல். நேற்று முடித்த உடனே அப்படியே துணியை துவைச்சி புழிஞ்ச மாதிரி இருந்துச்சு. விடுதலையின் கூட்டத்தை முடித்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திரும்பி முகத்தில் சோப்பு போட்டது கூட இல்லை. அந்த சரியாக ஸ்வெட்டிங். அதோடையே போய் கடைக்கு வேறு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த வெயிலுக்குள்ளே போயிட்டு ஒரு குட்டி பிள்ளைக்காக போயிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா போய் பார்க்குற டைம் ஆகி போச்சு. முகம் கழுவில் தலை கூட வாரலை, சும்மா சாரியை மட்டும் எடுத்து கட்டிட்டு ஓடி போயிட்டு அங்கே போய் சாட்சி சொன்னேன். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். அவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து பயம் ஒரு பக்கம், படபடப்பு ஒரு பக்கம், ஒரே ஒரு சந்தோஷம். எவ்வளோ நாள் தைரியம் இல்லாமல் இருந்தேன். அன்றைக்கி போய் ஸ்டேஜில் போய் சாட்சி சொல்ல உதவி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட நன்மைகள் எத்தனை எத்தனை. நல்ல நமக்கு தெரியும், படப்பை பாஸ்டருடைய சபைக்கு நான் போன அந்த காலத்துலலாம் பார்த்தேன். எப்படிடா இந்த மாடி ஏற போகிறான் நின்றுட்டு அப்படியே பார்த்தேன். ஐயோ எனக்கு நடக்க முடியலேன்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 2-3 தடவை போனேன் நினைக்கிறேன். நான் நடக்க முடியாது, நிற்க முடியாது, ஃபேன் காற்று இல்லாமல் ஜீவிக்க முடியாது. எல்லாத்தையுமே கர்த்தர் பாருங்கள் தாண்டி இன்றைக்கி 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2.5 மணி நேரம் கூட நிற்கிறதுக்கு உதவி செய்கிறார். கண்டினியூஸாக நிற்கிறது சொல்கிறேன். அப்பப்போ நிற்கலாம், அது நேரம். இன்றைக்கி தான் உட்காந்துருக்குறேன், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால உட்காந்துருக்கேன். இன்னும் கால் வலிலாம் இல்லை, பெட்ரு தான் இருந்தாலும் சரி உட்காரலாம் அப்படின்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன். பாருங்கள், மற்றபடி கர்த்தர் சுகம் கொடுத்தார். உரத்த குரலில் நன்றி பாடு. நீங்கள் ஒரு பொருத்தனையோடு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அடுத்த மாதத்தில் நீர் செய்த நன்மை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை குறித்து உரத்த குரலில் நான் நமக்கு நன்றி பாடல் பாடுவேன் ஆண்டவரே. உரத்த குரலில் தேங்க் பண்ணுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நீங்கள் அசைச்சிங்க, நான் வெட்கப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்வேன் ஆண்டவரே. இன்றைக்கி அப்படி தான் பாருங்கள், அந்த ஊழியக்காரருடைய அவர்கிட்ட சொல்லுவேன் எப்போவுமே, நான் ஒரு மூலையில் உட்காந்துட்டு போயிடுறேன். என்னை யாருக்குமே தெரியாமல் ஒரு மூலையில் உட்காந்துட்டு போயிடுறேன். அப்போ தான் அது நிரந்தரமாக இருக்கும். தெரிஞ்சுட்டேன்னா யாராவது என்னை அந்த இடத்த விட்டு கூட துரத்திடுவாங்க. சாத்தான் துரத்திடும். முதல்ல ஐக்கியத்தை விட்டு என்ன செய்யும், பிசாசு பிரித்து எடுத்து உங்களை வெளியே கொண்டு போயிடும். பல முறை அனுபவம் இருக்குது, எனக்கு அனுபவம் உண்டு. எந்தெந்த நல்ல ஊழியக்காரர்களோடு இணைந்திருந்தனோ, அபிஷேகம் பெற்ற, வரங்கள் பெற்ற, நல்ல ஜெபிக்கக்கூடிய ஊழியக்காரர்களோடு இணைஞ்சிருந்தனோ, சாத்தான் என்னை பிரித்தான், எங்கள் குடும்பத்தை பிரித்தான் பாருங்கள். பிரித்து அழிச்சே போயிட்டான். அதனால தான் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியவே கூடாது பாருங்கள். அது மாதிரி இன்றைக்கி உங்களை பிசாசு உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பான். நீங்கள் தான் சொல்வீங்க, உங்களுக்கு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் தடை பண்ணுவாங்க. எப்போ ஐக்கியத்தை விட்டு பிரிகிறீங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கையில் எதிரி ஜெயம் பெற்றுட்டான்னு அர்த்தம்.
அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நடந்தது. அதையெல்லாம் தாண்டி வந்து இந்த நாளில் ஆண்டவரை விட்டே நம்மளை ஒரு அன்பு பிரிக்க முடியாதுன்னா எப்படி ஒரு ஊழியத்தை விட்டு பிரிச்சிடும். நம்மளாம் பிரிஞ்சு போனதான் உண்டு. நான் நினைக்கிறேன் இது ஊழியம் வேணான்னு, அப்போ தான் பிரிய முடியும். மற்றபடியே நான் பிரிக்க யாராலையுமே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ தாழ்வோ பிரித்திடுமோ? நிகழ்வனவோ வருவனவோ வாழ்வோ தாழ்வோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? வேதனையோ சோதனையோ பிரித்திடுமோ? வேதனையோ சோதனையோ நெருக்கடியோ பிரித்திடுமோ? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? 279. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? தெரிந்து கொண்ட உம் மகள் நான் குற்றம் சாட்ட யார் முடியும்? தெரிந்து கொண்ட உம் மகள் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் ஆக்கிவிட்டீர், நீதிமானாய் ஆக்கிவிட்டீர். தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே, தண்டனை தீர்ப்பு எனக்கு இல்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் பிரிப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கு எதிராய் யார் இருப்பார்? மகனையே நீ தந்தீரையா மற்ற அனைத்து தருவீரையா? மகனையே நீ தந்தீரையா மற்ற அனைத்து தருவீரையா? யார் பிரிக்க முடியும் நாதா உந்தன் அன்பிலிருந்து தேவா? யார் பிரிக்க முடியும்
பாடும்போதே உயிரோட பாடுங்க, உயிரோட பாடுங்க. ஜீவனே இல்லாத மாதிரி பாடி என்ன பிரயோஜனம்? கதவை அடைச்சிட்டோம் பாருங்க. நல்லா ஏசி போட்டு கதவை அடைச்சிட்டு போதக்குறைக்கு ஃபேனை வேற போட்டு எப்படி பாடணும் பாருங்கள், எப்படி பாடணும். இது போனால் அந்த மீட்டிங் போயிருக்கேன். ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே உள்ள ஒரு நபரை சொல்லி இங்கே சர்ச்சையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களே, சர்ச்சை இருக்குதான்னு கேட்குது. கங்கா நகர்லேருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க சர்ச்சையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், அவங்களும் இங்கே தானே வராங்க, எப்படி சர்ச்சை இல்லைன்னு சொன்னாங்க? அது வேணும்னு சொல்லிச்சு நமக்கு தெரியாது. பொய் கூட சொல்லுவாங்க சில, அதை உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு தெரியல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ச்சே இல்லை, ஆளே இல்லை, போயிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க போது. நேரம் பல்லவத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா கூட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாட்டேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சினிமாவை பார்த்து ட்ராமாவை பார்த்து அந்த என்ன சொல்கிறது சீரியலை பார்த்து பல்ல காமிக்கிறீங்க. கர்த்தர் சமூகத்தை வரும்போது என்ன செய்யணும்? மகிழ்ச்சியோடு தேவன் இந்த மாதத்தில் என்னை இவ்வளோ நடத்தினார். எத்தனை முறை நீங்கள் உழ பார்த்தீங்க, ஆனால் உழ வைக்கல. உழுந்தாலும் என்ன செய்யலை? உழுந்தாலும் 10 நாள் துன்பம் தான். என்ன நம்ம மத்தியில் உட்காந்துருக்காங்க பாருங்கள், 10 நாள் துன்பம் தான். அதில் பாருங்கள் தழும்பு கூட இல்லை. நல்லா சுகப்படுத்திட்டார் ஆண்டவர். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், ஆண்டவர் தழும்பு கூட இல்லாதபடி ஆண்டவர் சுகப்படுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்தேன், எழும்புறதுக்கே முடியல. சிஸ்டர் உளுந்து எழுந்து எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நான் உளுந்தேன், எழும்புறதுக்கு யாரோ 2 பேர் தூக்கி விட்டாங்க. அது தூக்கி விட்டப்போ ஒரு பயம் பிடிச்சது பாருங்கள். அதுக்கப்புறம் எழும்பவே இல்லை, சில மாதமாக எழும்பவே இல்லை. அப்புறமா என்ன பண்ணுறது, இங்கேருந்து ட்ராவல் பண்ணி எங்கேயோ போய் சுகமாக்கிட்டு இங்கே வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு பிசாசு வேலைன்னு. அதுக்கப்புறம் பார்த்தேன், நம்பவே இல்லை. போ பிசாசு, நீ இப்படி தான் எல்லாமே செய்கிறேன், உன்னை நம்பவே மாட்டேன்னு சொல்லி இப்போ நம்பதே கிடையாது. இல்லை, வாழ்க்கையில் யாரும் ரொம்ப நம்ப மாட்டாங்க உலகத்தை அப்படின்னு நிறைய அடிபட்டுருப்பாங்க. இல்லை, அவங்க தான் என்ன செய்வாங்க, உலகத்தை நம்பவே மாட்டாங்க. புறாவை போல கபடச்சொல்லாக, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க. இடையில ஒரு நபர் சொன்னாங்க போன வாரத்தில், நீங்கள் என்ன ஒன்றுத்தையுமே நம்ப மாட்டேங்கிறீங்க. ஆமாம், நம்ப மாட்டேன்தான். என்ன பண்ணுறது? உலகம் கற்றுக் கொடுத்த பாடம் எதையுமே நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற லெவல் ஆகி போச்சு. நான் என்ன செய்கிறது? அப்போ இவ்வளோ தூரம் நான் பேசுகிறது எல்லாரும் பேசுவாங்க. இல்லை, ஏதேன் தோட்டத்தில் பிசாசு கூட தான் பேசிச்சு, பாம்பாக பேசிச்சு. அது பாம்பு மாதிரியாக பேசிச்சு, எவ்வளோ தேனொழுக பேசி அப்படியே கவுத்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நைஸாக போடுறது, அதுதான் வசனம் சொல்லுது. வெண்ணையிலும் மிருதுவாகவே பேசுவாங்களாம் சில பேர். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது? யுத்தம் உள்ள அப்படியே கரண்டு முரடாக இருக்கும், வெளியே மட்டும் பட்டர் போட்டு பேசுவாங்க. நம்மளுக்கு பட்டர் போடுற வேலையும் கிடையாது. யாருக்கெல்லாம் பட்டர் போட தெரியும்? நல்ல பேர் வாங்கிடுவீங்க தான், கர்த்தர் முன்னாடி மாட்டிக்கும். இல்லை, மாறுபாடுள்ள உதடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். புறங்கூறுதல் எப்படிப்பட்டது? மதிக்கட்டவன் புறங்கூறிட்டு தெரிவான். நம்ம பெண்கள் ஸ்பெஷல் இதெல்லாம் விட்டு நம்ம மனம் திரும்பணும். புறங்கூறக்கூடாது, கோள் சொல்லக்கூடாது, மாற்றி பேசக்கூடாது, மாறுபடாய் பேசக்கூடாது. அதான் வசனம் அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல பசும்புல் மேய்ச்சலை அடைந்து விட்டு நல்ல தண்ணீரை குடித்து விட்டு வெளியே போய் என்ன சொல்லலாம், நீங்கள் அது போகிறதே குழப்பி போட்டுட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா, குழப்பி போட்டு போயிடுவாங்க. சின்ன பிள்ளையில் நாங்கள்லாம் விளையாண்டுட்டே இருப்போம். அப்போ நான் எப்போ தோற்று போகிற மாதிரி தெரியணும், பெசம் அப்படி தூக்கி போட்டு பெசம் போயிடுவேன். எனக்கு அந்த தோல்வி ஏற்றுக்கிறதுக்கே பிடிக்காது. அது மாதிரி ரொம்ப மோசம்தான். ஆண்டவர் என் மேலே போய் அனுபவிச்சார்னு நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். உங்களை கூட நிறைய பேர் அப்படி தானே. யோசித்து பாருங்கள், பாஸ்ட் லைஃப்பில் சின்ன பிள்ளைகள்லேருந்து நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து எவ்வளோ காலம் வரைக்கும் ஒன்றுத்துக்குமே லாய்க்கில்லை, நம்மளை போய் ஆண்டவர் நேசிச்சிருக்கிறார். அது எவ்வளவோ பெரிய ஒரு பாக்கியம் இல்லை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விவானதி அங்கரபா. ஆண்டவர் அன்பை நம்ம ருசித்து பார்த்தோம்னா, யோசித்து பார்த்தோம்னா நம்ம அழுதே செஞ்சிடணும். எத்தனை மணி நேரங்கள் அழுதாலும் அழுத முடியாது. கர்த்தருடைய அன்பு அவ்வளோ நேர பெற்றது. ஆண்டவருடைய அன்புனால தானே இன்றைக்கி உயிர் வாழ்கிறோம். அதனால தானே தைரியமாக இருக்கிறோம், போகிறோம் வரோம். எவ்வளவு நியூஸ்கள் நம்மளை சுற்றி வந்தாலும்
அது ஒன்றும் எங்களுக்கு சம்பவிக்காது, எங்கள் குடும்பத்துக்கு சம்பவிக்காது, எங்கள் தேசத்துலேயே அப்படிப்பட்ட வியாதிகள் வராது, உலக நாடுகளில் வராது வராது வராதுன்னு சொல்லி அறிக்கையிட்டு மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணி கதறிக்கொண்டே இருக்கிறோமே. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சதுனால தானே, அவர் நம்மளை நேசித்ததுனால தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. இயேசுவே என் நேசரே, இயேசுவே என் நேசரே, என் ஜீவனே என் இயேசுவே, இயேசுவே என் நேசரே, ஜீவனே வழி சத்தியமே. பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியின் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உன் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எனிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, மண்ணான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா. பாவியன் மீது எரிந்த அன்பு புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே என் ஜீவனே, இயேசுவே என் சத்தியமே. பாவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வாழ தெரியலையே. உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உன்னத தேவனே என்னை தேடலாகுமா, உம்மோடு நான் வாழ முடியுமா, உம்மோடு நான் வாழ கூடுமா. பாவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது எரிந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா, நிரனை பயன்படுத்த முடியுமா, நிரனை பயன்படுத்த முடியுமா.
பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமென் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. வாழ தெரியலையே. இது வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. விமலன சந்தரதி அக்கரபா. அப்படியே ஆண்டவர் பாட்டு பாடும்போது, நான் பாடும்போது என் உதடும் நீ மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து பாடும். ரஹதன்னியங்கரந்தரபா ஷலதிகதனியங்கரபா உதனியங்கரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இளைப்பாறுதலே ஆண்டவர் சமூகம் தான், அவருடைய பாதம் தான். அதை நினச்சி பார்த்தோம்னா இந்த உலகம் நம்மளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணாலும் கவலையே பட மாட்டோம். இயேசுவின் பார்வையில் எப்படி நான் வெளியேற பெற்ற மகன், இயேசுவின் பார்வையில் வெளியேற பெற்ற மகன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் துதிச்சு பாருங்கள், இந்த நாளில் துதிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் மந்தில் ஆவிக்குரிய தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் ஜெயிக்கணும் பாருங்க. உலகத்தை, மாமிசத்தை, பிசாசை ஜெயிக்கணும், உணர்வுகளை ஜெயிக்கணும், பாசங்களை ஜெயிக்கணும். வந்த பாச கட்டுகள் நம்மளை கட்டி போட்டு விடாம ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்லிட்டார், எனக்கு பாத்திரன் யாரு? எல்லாவற்றையும் விட என்னை நேசிக்கிறவன். ஓ ஹரதியங்கரபா. எல்லாத்த விட என்னை நேசிக்கிறவங்க, எல்லாத்த விட, உங்கள் குடும்பத்தை விட, உங்கள் பிள்ளைகளை விட, உங்களுடைய எல்லா ரிலேட்டிவை விட, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை விட, உங்கள் ஊரை விட, உங்களுடைய சொந்த வீட்டை விட, இந்த ஊழியத்தை விட நான் என்ன செய்யணும்? ஆண்டவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையில் பாருங்கள், 1 மணிக்கு தூங்கினாலும் காலையில் எழும்போது ஒரு கில்ட்டியாக இருந்துச்சு. எழும்பும்போது லேட்டாக எழுந்துட்டோமே, 5:30 மணிக்கு லிங்கில் என்ன அப்படி சொல்லி அப்படியே டங்ஸு பேசிட்டு சில குறிப்பு மட்டும்தான் ஜெபிச்சுட்டு அது பாட்டில் எனக்கா என் பிள்ளைகளுக்கான கிருபையை வாங்கிக்கிட்டு அப்படியே வேதத்தை வாசிக்கும் போது கில்ட்டியாகவே இருக்குது. நான் ஊழியத்தை தான் நேசிக்கிறேன். மன்னிச்சுருங்க ஆண்டவரே, மன்னிச்சுருங்க ஆண்டவரே. சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளை யோசித்து பார்க்கணும், எதை விட நான் அதிகமாக ஆண்டவரை நேசிக்கிறேன், எல்லாத்தை விட அதிகமாக நேசிக்கிறேன்னா, என்னை நேசிக்கிறத விட ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன்னா யோசிச்சு பாருங்களேன். ஓரஹம்தனாதியா துரிகா பலவா. 10 கட்டளை 2 கட்டளையில் சொல்லிட்டார். நீ என்ன செய்? உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறு. இன்னைக்கு நம்மளை தான் வச்சிருக்கிறாரு. உலகம் அடித்தாலும் உதைச்சாலும் அன்பு காண்பிக்க வேண்டியது நம்ம பிள்ளைகள் தானே, உங்கள் குடும்பம் தானே. ஏதாவது ஒன்றுனா நீங்கள் தானே அழ போகிறீங்க, நீங்கள் தானே பாதிக்கப்பட போகிறீங்க, உங்கள் கூட பிறந்தவங்க தானே. யோசிச்சு பாருங்கள். சில பேர் வந்து வடதுருவம் தென் துருவமாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம். சில பேர் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் க்ளோஸ். அதுக்கு மேலே யாரையாவது க்ளோஸாக வைக்க நினச்சா வரவே மாட்டாங்க, பிடிச்சி இழுத்தாலும் வரவே மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் எனக்கு நாயக்கே, அவர் தான் எனக்கு எல்லாமே. சில பேருக்கு அப்படி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில பேர் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள், ஐயோ எங்கள் அண்ணன் உயிர், அண்ணன் உயிராக இருந்தால் என்ன செய்யணும்? ஆண்டவரே அந்த அண்ணன் ரட்சிக்கப்படலையே, என் கூட இங்கே வந்து உட்காரலையே, அழணும், அதுக்கு அழணும். எங்கள் அம்மா உயிர், அப்பா உயிர், எங்கள் பாட்டி உயிர், தாத்தா உயிர். ஆனால் மறிச்சு போனால் எங்கே போவாங்க? நீங்கள் போயிட்டு அழுதுட்டா முடிஞ்சிருமா? யோசித்து பாருங்கள். ஒரு அழுதுட்டா முடிஞ்சிருமா? அவங்க ரட்சிக்கப்படணும் தான் அழணும். ஆண்டவருக்குள்ளே வரலையே, ஆண்டவரே என் குடும்பம் கர்த்தருக்குள்ளே இல்லையே, வரலையேன்னு அழணும். இந்த ஜனங்கள் எல்லாம் நல்ல ஜனங்கள் தான், இயேசுக்குள்ளே வரலையே, அதுக்கு கண்ணீர் விட்டு அழணும். அவங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாய் வாழணும். இப்படிதான் சாட்சி இல்லாமல் உபவாசத்தை என்ன பிரயோஜனம்? ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பல வருஷமாக காத்திருக்க வேண்டியதான், ஒன்றும் நடக்காது. நான் எப்படி சாட்சியாக இருக்கணும் யோசிக்கணும். என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னா நான் எப்படி சாட்சியாக இருக்கணும்?
அதுக்கு எங்கெங்கேயோ பார்த்துட்டு என்ன செய்யுது, ஊழியமே வேணாங்குது, ஊழியக்காரங்களே வேணாம், நீ ஜெபம் பண்ணினா பண்ணு, யாரையும் கூப்பிடாதுன்னு சொல்லுது. அப்போ நான் அப்படி இல்லை, நான் இன்னுமே ஒன்று ரெண்டு உத்தமான ஊழியக்காரங்க என்னை ஆசீர்வதிச்சு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. அப்போ நான் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் சாட்சியாக வாழ்ந்து மறுபடியும் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வைராக்கிய வெறியோடு கொண்டு வந்து நிறுத்துறது, சின்ன வயசில் செஞ்ச ஊழியத்தை மாதிரி இப்போ எப்படி அவங்க செய்ய வைக்கிறது, சின்ன வயசில் அவங்களுக்கு இருந்த வரங்கள் கிருபைகளை மறுபடியும் அவர்களுக்குள்ளே எப்படி கொண்டு வருது, நான் ரொம்ப ரொம்ப யோசித்து பார்ப்பேன். நீங்கள் அந்த மாதிரி யோசித்து பாருங்களேன், தானாக ஆவியின் கனி வந்துடும், ஆவியின் கனி வந்துடும். போன முறை என்னை மக வீட்டை விட்டு வரும்போது சொல்லிட்டு வந்தேன், கர்த்தாவே என் பிள்ளைகள் கிட்ட என்னை ஒப்பு கொடுத்துறாதீங்க, என் பிள்ளைகள் முன்னாடி நான் உத்தம சாட்சியாக இருக்கணும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதை நான் ப்ரூவ் பண்ணி வாழ்கிறதுக்கு உதவி செய்யுங்க, அவங்களையும் ஆசீர்வதிங்க, அதே சமயம் என்னையும் அவங்க முன்னாடி மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓராபா ரஷ்யாங்கா ராபா. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் திமிருன்னு சொல்லுவாங்க. திமிரு கிடையாது, கெத்தும் கிடையாது, பெருமையும் கிடையாது. தனித்துவமாக கர்த்தருடைய கரத்தை பிடிச்சிட்டு நிற்கணும், ஒவ்வொருத்தரும் நிற்கணும். சார்ந்துக்கிட்டு நின்னா உலகம் என்ன செய்யுது, கட் பண்ணி விடுது. ஏன் சார்ந்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இல்லை, கர்த்தருடைய துணையோடு நான் நிற்கணும். என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும், பறவைகள் தங்குகிற ஒரு மரமாக மாறணும். முள்ளுக்காடு கிடையாது, முச்செடியாக இருந்தால் யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறணும், பூத்து குலுங்கி காய்த்து கனி தருகிற மரமாய் மாறணும். ஒரே ஒரு யாக்கோபு, ஒரே ஒரு ஆபிரகாம், ஒரே ஒரு ஈசாக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருந்தாங்க பாருங்க. ஓரபா நதி அங்கரதி அங்கரபா ரேமா நதி அங்கரபா உஷி அங்கரபா. ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என்ன கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்ன கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாலே, நான் மனம் தளர்ந்த போது தினங்கள் என்றாலே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாலே, நான் மனம் தளர்ந்த போது தினங்கள் என்றாலே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றானே. கர்த்தர் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றானே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் கையிலலாம் அபிஷேகம் இருக்குது. ஆக்ஷன் பண்ணணும். நம்ம தானே இருக்கோம், பொம்பளைங்க தான் இருக்கும். நீங்கள் ஆம்பளைங்க இருக்காங்களா? இல்லை, நம்ம தானே. என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே கையை உயர்த்தி ஏன் பண்ணுறேன்னா அபிஷேகம் போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பெரிய ஊழியக்காரர் கிடையாது, இல்லைன்னா கை காமிக்கலாம். சாதாரண ஒரு ஆள். அதனால் என்ன செய்யுது? சாதாரணமாகவே அசாதாரணமான காரியத்தை செய்ய ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு கழுதை தாடையை கொண்டு எலும்பை கொண்டு எத்தனை பேரை பார்த்தீங்களா? அவன் என்ன செய்தான்? முறியடித்தான். பெலிஸ்தரை முறியடித்தான். எத்தனை பேரை? 1000 பேரா? ஆமாம், 1000 பேரை முறியடித்தான். ஒரே ஒரு கழுதை தாடை எலும்பு. பாருங்க, நம்முடைய தேவன் கூட சாதாரணத்தை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் நான் சாதாரணமாகவே இருக்க போகிறேன்னு சொல்கிறேன். கெத்தா வாழ்றதுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நானும் இந்த உலகத்தில் மதிக்கப்படத்தக்க ஒரு விதத்தில் வாழணும். என் நிலைமையை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுவீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்களா? கர்த்தரால் முடியுமா? முடியாதா? ஆண்டவரால் முடியும், முடியும், முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இப்படி ஒரு இடத்த நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ஸ்ரீதேவி குப்பத்திலே, ஸ்ரீதேவி கார்டன்லேயே எதிர்பார்க்கவே இல்லை. எங்கேயாவது ஓடி போயிடலான்னு நான் நினச்சேன். கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, ஓடிடலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இந்த ஏரியாவில் தான் சிஸ்டர் உங்களுக்கு ஊழியம், இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு இடமே கிடைக்கும். எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ ஊழியக்காரிகள், எத்தனையோ விசுவாசிகள், வாலி பொண்ணுங்க. ஷாலியெல்லாம் என்னுடைய பொண்ணு மாதிரி தான். அவளும் சொன்னான், நான் குரூப்பாக சேர்ந்து ஜாப் பண்ணுறேன் ஆண்டி, உங்களுக்கு கிடைக்கும், இதே இடத்துல தான் கிடைக்கும். ஒரு கலைமணி பிரதர் சொன்னாங்க, இங்கே தான் உங்களுக்கு கிடைக்கும். நான் மட்டும் நம்பவே இல்லை, எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு. ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? அந்த நம்முடைய நிலைமை அறிந்திருக்கிறவர். ஆண்டவர் உங்களுடைய நிலைமை அறிந்திருக்கிறவர். மனுஷனுக்கு தெரியாது, ஊழியக்காரங்களுக்கு தெரியாது. நீங்கள் உட்காந்து நீங்கள் புலம்பிங்கன்னா பிரயோஜனம். சிஸ்டருக்கே தான் தெரியுதா பாரு, அப்பாட்ட சிரிச்சுன்னு இருக்கிறான். அவளுக்கு வந்தால் தானே தெரியும் எது வரல. தனியாக நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்தேன்னா எது வரலன்னு சொல்லிடுவேன். நான் எல்லா பாதையிலையும் போயிட்டு தான் நீ உட்கார்ந்துருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, தேடி வந்த நேசமே, ஆருயிர் இயேசுவே, உம் அன்பு ஒன்றே உண்மை உண்டென்று கண்டே. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பு வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இது போல் அன்பை இன்னும் காணவில்லை. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அன்பை நினைச்சு வாடுவீங்களா? அன்பை நினைச்சு வாடுவீங்களா? இது ஜாப் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறோம். சிஸ்டர்கிட்ட வந்து ஒரு அம்மா சொல்லுது, மொத்தமாக தூக்க மாத்திரையை போட்டு செத்து போயிடலாமான்னு நினச்சிட்டேன்.
எவ்வளோ ஈஸியாக ரட்சிக்கப்பட்டவங்க பேசுகிற வார்த்தை. மொத்தமாக தூக்க மாத்திரை அள்ளி போட்டு செத்துடணுமா? அதான் சொன்னேன், நல்ல சாவுங்க, நெருப்பு காஞ்சிட்டே இருக்குது, அது காஞ்சிட்டு வெட்டியாக இருக்குது, போய் விழுங்க. கோபம் வந்துருச்சு பார்த்தீங்களா? எனக்கும் கோபம் வரும். சில பேர் சொல்லுவாங்க நல்லா பேசுகிறீங்க சொல்லுவாங்க. பேசுகிறது ஒழுங்காக இருந்தால் நானும் நல்லா பேசுவேன். பேசுகிறது ஒரு மாதிரியாக இருந்தால் இயேசுவோட பேசி பாருங்களேன். என்னைக்காவது இயேசு பரிசுத்தம் இல்லாதது நம்மக்கிட்ட பேசுவாரா? நம்ம செய்ய முடியாத பேசுவாரா? பரிசுத்தம் இல்லாத வார்த்தை எவராது பேசுனா உடனே ஃபோனை கட்டு தான். அந்த ஆத்மா போனால் போதும் நரகத்துக்கு. நான் என்ன பண்ண முடியும்? நான் தீட்டுப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்கு மிஞ்சி தான் தானம். இதில் நான் ரொம்ப உஷாராக இருப்பேன். பேசுனா மதித்து பேசலாம். தப்பாக பேசுனா அந்த மாதிரி ஒரு ஐக்கியமே தேவையே கிடையாது. உனக்கு என்னத்துக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும்? ரொம்ப அசிங்கமாக பேசுனா நம்ம தீட்டுப்பட முடியாது. ரோட்லேயே நம்ம பேசினா ஓடி போய்டுவோம். பாருங்கள், கர்த்தர் எல்லாத்துக்கும் ஒரு அறிவு கொடுக்குறார். ஆரம்பத்தில் ஒரு ஆத்தும பார வெறி, என்ன பேசுனாலும் கேட்டுட்ருப்பேன். கத்தாவே கத்தாவேன்னு கேட்பேன். இது தேவையான அப்புறம் நிறைய நாள் செருப்பு வச்சு தான் அடிச்சுக்கிறேன் நானே. ஏன்டா இப்படி தான் நிறைய பேர் என்ன செய்யுது? ஆத்துமா ஆதைப்படுத்துறேன் கேவலமாக இருக்குது. ஆண்டவர் பொண்ணு அதெல்லாம் பிடிக்காது. அசுத்த வார்த்தைகள் பேசும்போது, அசுத்த காரியங்களை இழுத்து பேசும்போதே தெரிஞ்சு போயிடும். இவங்க பண ஆசையில் பேசுகிறாங்க, இச்சையில் பேசுகிறாங்க, இவங்க கண்களின் இச்சையில் பேசுகிறாங்க, இவங்க வேறு மாதிரி டாப்பிக்கு போகிறாங்க. உடனே கட் பண்ணிட்டு வச்சது தான் நமக்கு நல்லது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள். ஒரு நாள் இந்த மறந்தே போயிடக்கூடாது. எத்தனை பெரிய ஊழியத்தை செஞ்சாலும் சரி, 10 பேர் அவங்கள ஒருத்தரை இலக்கி விடுவாங்க. அவங்கள்ட்ட நீ அங்கே ட்ரை பண்ணிப்பார், சிஸ்டர் எப்படின்னு ட்ரை பண்ணிப்பார், இந்த பாஸ்டர் எப்படின்னு ட்ரை பண்ணிப்பார். அதெல்லாம் வேணாம். நமக்கே ஒரு அறிவு கொடுத்துருக்குறாரு, ஆவியானவரை கொடுத்துருக்குறாரு. அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுட்டோம்னா அதை ஒன்றுக்கு பதிலாக 1000 ஆத்துமாக்களை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை நிமித்தம் நீ எதை விட்டாலும் சரி, நூறத்தனையான சகோதரர்கள், நூறத்தனையான சகோதரிகள், நூறத்தனையான வீடுகள், நூறத்தனையான ஆசீர்வாதங்கள், நூறத்தனையான அபிஷேகத்தை தருவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே நான் இனி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஏசப்பா, இனி நான் உங்களை துக்கப்படுத்த மாட்டேன். நீங்கள் வாழ வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சாவ விரும்ப மாட்டேன். நான் துதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் முணுமுணுக்க மாட்டேன். நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு ரத்தம் சிந்தினீங்க, நான் பாவிகளோடு நான் ஒரு நாள் கூட்டு வைக்கவே மாட்டேன். தப்பு செஞ்சாலும் ஒன்று தான், தப்புக்கு துணை போனாலும் ஒன்று தான், 2 பேருக்கும் அடி தான். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் நான் தப்பு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் நடத்துகிற பாதையில் நான் நடப்பேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. இந்த நாளில் கர்த்தர் இப்படியாய் எங்களுடைய ஆராதனை வேலையை புத்தியுள்ள ஆராதனையாய் மாற்றினதுக்கு நன்றி அப்பா. எங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதா புத்தியுள்ள ஆராதனைன்னு சொன்னீங்க. அந்த ஆராதனை ஆராதிப்பதற்கு கிருபை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இன்னும் கூட எத்தனையோ பேர் வரல, வேலைக்கு போயிட்டு மத்தியானம்லாம் 2 hours உங்களுக்கு ரெஸ்ட் இருக்குது. அந்த நேரத்தை கர்த்தர் பாத்தில் ஒதுக்கக்கூடிய பிள்ளைகளாய், ஸ்திரீகளாய் மாற்றும். கர்த்தர் தொடர்ந்து எங்களோடு தங்கியிருக்க வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ செல்வன் ஒரு பாடல் கொஞ்ச நேரம் இல்லை பாட்டு வேணாம், விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். 1 மணி வரைக்கும் நான் 2 குறிப்பாக கொடுக்குறேன். சிஸ்டர் நீங்கள் முதல்ல வாங்க, ஏதாவது குறிப்புகள் சொல்லுங்கள். குறிப்புகள் சொல்கிறீங்களா? இல்லை சரி, செல்வன் சிஸ்டர் முதல்ல குறிப்புகள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 3 குறிப்புக்கு சொல்லுங்கள் சார். கேட்குதா? 3 குறிப்புக்கு சொல்லுங்கள். அவங்க அடுத்த 3 குறிப்பு. இருங்க ஒரு நிமிஷம், நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து